சாட் ஜிபிடியை யூஸ் பண்ணாதவங்க நவடேஸ் யாருமே இருக்க முடியாது. பட் யூஸ் பண்ணுற ஒவ்வொருவரும் இந்த ஒரு முக்கியமான பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கணும். சாட் ஜிபிடி அதாவது ஓப்பன் ஏஐ இருக்கு இல்லையா, அதோட சிஇஓ சாம் ஆல்ட்மேன் ஜூலை மாதம் ஒரு பாட்காஸ்ட் இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்க, ஒரு டாக்டருக்கும் பேஷண்ட்டுக்கும் ஒரு லாயருக்கும் ஒரு அவரோட கிளையண்ட்டுக்கும் உள்ள கான்ஃபிடென்ஷியாலிட்டி இந்த ஓப்பன் ஐஐயில் உள்ள சாட் ஜிபிடியில் நம்ம வந்து சேட் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு அந்த கான்ஃபிடென்ஷியாலிட்டி கிளாஸ் வந்து அப்ளை ஆகாது. அப்படின்னு இதோட மீனிங் என்ன? இது வந்து ஆல்மோஸ்ட் பப்ளிக்கில் இருக்கிற மாதிரி தான் இந்த சேட். இது வந்து ஸோ இது வந்து லீகலி கோர்ட் வந்து டைரக்ட் பண்ணினாக்க இவங்க வந்து அதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ இதில் வந்து நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னாக்கா, நம்மளுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் லைக் நம்மளுடைய ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸ்ஸு, நம்மளுடைய எதுவாக வேணாலும் இருக்கட்டும், இது வந்து நமக்கு எகெயின்ஸ்டாக இருக்கிற மாதிரி இருந்ததுனாக்க, சப்போஸ் ஏதாவது ஒரு லீகல் இஷ்யூஸ் வந்ததுனாக்க ஆப்போசிட் பார்ட்டியோட லாயர் வந்து தே மே ஆஸ்க் தி சாட் ஜிபிடி டு ப்ரொடியூஸ் த ரெலவெண்ட் சேட்ஸ். நம்மளுடைய சேட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு டைரக்ஷன் கேட்கலாம் கோர்ட்டில் இருந்து. அஃப்கோர்ஸ் ஒரு சேஃப்டி என்ன இருக்குது அப்படின்னாக்க, நம்மளுடைய சேட் ஹிஸ்ட்ரியை அந்த செட்டிங்ஸில் போயிட்டு இண்டிவிஜுவல் சேட்டையும் ஒவ்வொரு இதையும் கிளியர் பண்ணலாம், அல்லது ஃபுல்லாகவே அந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் சேட்டையும் கிளியர் பண்ணலாம். பட் அப்படி பண்ணினா கூட அது வந்து 30 days வந்து அந்த சாட் ஜிபிடியிலே இருக்குமா அவங்களுடைய ஸ்டோரேஜ் ஸ்பேஸில். பட் இதெல்லாம் கூட சம் சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு ரீட்டைன் பண்ணுறதுக்கு அதிகாரம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் டு பி ஆன் த சேஃப் சைடு, பர்சனல் இன்ஃபர்மேஷன் கான்ட்ரவர்ஷியலாக இருக்கிற மாதிரி எதையுமே நம்ம சேட் பண்ண வேண்டாம், கரஸ்பாண்ட் பண்ண வேண்டாம். அது நமக்கே எகெயின்ஸ்டாக கூட வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. லெட் அஸ் பி கேர்ஃபுல். ஒரு பாசிட்டிவான ஒரு டூலை வந்து நம்ம வந்து நமக்கே ஒரு ப்ராப்ளம் வர மாதிரி வச்சுக்கக்கூடாது. இந்த இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷனை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வந்து ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன். இது மாதிரி முக்கியமான இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறதுக்கு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.